பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை மகனுக்கிடையே மோதல் ஏற்பட்ட பிறகு நீதிமன்ற வழக்குகளுக்கெல்லாம் பிறகு முதன்முறையாக பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு இன்று மாமல்லபுரத்தில் அன்புமணி தலைமையில் நடைபெறுகிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தை நடத்தக்கூடாது என்பது என்றுதான் நேற்று காலையிலிருந்து வழக்கு விசாரணை இரவு 9 மணி வரை நடைபெற்று அதன் பின்னர் பொதுக்குழு நடத்துவதற்கு தடையில்லை என்ற நீதிமன்ற உத்தரவை பெற்று அன்புமணி தலைமையில் இப்போது பொதுக்குழு கூடியிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் அதிகாரம் யாருக்கு என்பதை முடிவு செய்வதற்கான மிக முக்கியமான பொதுக்குழுவாக கருதப்படும் இந்த மாமல்லபுரம் பொதுக்குழு கூட்டத்தில் நீதிமன்ற உத்தரவை வாங்கி அன்புமணி இந்த பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறார். இந்த பொதுக்குழுவில் பங்கேற்க டாக்டர் ராமதாசுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் இந்த அழைப்பை ஏற்கப் போகிறாரா அல்லது அழைப்பை புறக்கணிக்க போகிறாரா என்பது இன்று மாலைக்குள் தெரிய வரும். அவரது தைலாபுரம் இல்லத்திற்கு சிறப்பு ஆம்புலன்ஸ் வாகனமும் அனுப்பப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இதனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் இந்த கூட்டத்தில் இன்று மாலைக்குள் பங்கேற்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இதில் முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவென்றால், தந்தை மகனுக்கிடையே மோதல் ஏற்பட்ட 2 மாத காலத்தில் பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் செய்யப்பட்டார்கள். புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டார்கள். இந்த நிர்வாகிகள் மற்றும் டாக்டர் ராமதாஸ் நியமித்த நிர்வாகிகள் யாருக்கு அதிகாரம் என்றும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்படும் தீர்மானத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் கருதப்படுகிறது. இதனால் நீதிமன்ற உத்தரவுக்கு இணங்க தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளின்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் அன்புமணி வந்திருப்பதன் மூலமாக இந்த அன்புமணி தலைமையிலான கூட்டம் இப்போது தொடங்கி இருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் இந்த கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். அன்புமணி உரையாற்றுவார். அதன் பின்னர் இந்த தந்தை மகனுக்கிடையேயான மோதல் இந்த பொதுக்குழுவுக்கு பிறகாவது முடிவுக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பே பாட்டாளி மக்கள் கட்சியின் சாதாரண அடிமட்ட தொண்டர்களிடையே எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். முக்கிய முடிவுகளை தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்காக நம்முடைய போராளி மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர் வழியில் அவர் கொள்கைகளை நிலைநாட்ட பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து பாடுபடும். தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம். அதற்கு நீங்கள் எல்லோரும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறுதியாக நான் பேச இருக்கின்றேன். இப்பொழுது தொடங்கப்படும். அதுக்கு முன்பு இங்க சகோதரிகள் தலைவர்கள் இருக்காங்க. கொஞ்சம் என்னுடைய தம்பிகள் அண்ணன்கள் கொஞ்சம் மாத்திட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல இன்னும் கொஞ்சம் நாற்காலிகள் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் வருதா கொஞ்சம் முன்னாடியா இது மாத்திக்க நன்றி.